வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நம்ம இன்னைக்கு திருவேங்கட மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோங்க. பின்னாடி திருவேங்கட மாட்டு சந்தை. இது வந்து திருவேங்கட மாட்டு சந்தைங்கிறது நம்ம தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு 26/4/2026ங்க. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடுதல் பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோல என்ன போட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி உங்க பேர் என்ன பேர் அண்ணாஜி? நவநீத கிருஷ்ணன். நீங்க? பாலமுருகன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கொடுக்கலாம்பட்டி பக்கத்துல இருக்கு. திருவேங்கட பக்கத்துல கொடுக்கலாம்பட்டில இருந்து வந்திருக்காங்க. பாருங்க நம்ம திருவேங்கட மாட்டு மாதிரி வாங்கிறீங்க. என்னஞ்சி கிடாமரியா பெண்மரியா? அண்ணாஜி ரெண்டுமே கிடாமரி. ரெண்டு கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடாமரியா வாங்கிருக்கீங்க. சந்தையில இது எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க அண்ணாஜி? ஜோடி 12 ரூபா. ரெண்டு குட்டி 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. இது இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க அண்ணாஜி? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க. நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. பாருங்க வெள்ளை மரம் போட்டு குட்டி. அது ஒரு அது கருத்து குட்டி. அதுவும் வெள்ளை மரம் இருக்கு. இது மாசம் எத்தனை மாசம் இருக்கு அண்ணாஜி இந்த குட்டினா? அவ்வளவுதான் இருக்கும். 3 மாசம் 4 மாசம் இருக்கு அப்படிங்கிறீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? இதான் முதல்ல வச்சிருக்கீங்க? ஆடு வளர்க்குறீங்க வீட்டுல? ஆடு எதுக்குன்னு இருக்கு. அழகா வெள்ளாடு வளர்க்குறீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. நஞ்சு இது ஆடு வளர்த்தீங்கன்னா ஒரு எவ்வளவு நாளா பெருசாக்கிருவீங்க? தீபாவளி. தீபாவளி. சரி, தீபாவளிக்காக வாங்கிருக்கீங்க. பாண்டியன் ராஜபாளையம் பக்கத்துல ஐயனார்புரம் அங்கிருந்து வந்துருக்கீங்க. ஐயனாபுரத்துல வந்திருக்காங்க பாருங்க. நம்ம திருவேங்கட ஆடு சந்தையில கிடா மாதிரி வாங்கிருக்கீங்களானே? ரெண்டு மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான மாதிரியா இருக்கீங்க. அண்ணாச்சி இது அண்ணா இது ரகம் தெரியுமா? ஆடு ரகம் கொடியாடு. கன்னியாடு. ஒண்ணு வந்து எட்டியாபுரம் கொடியாடு வாங்கிறீங்க. ஒண்ணு கன்னியாடு வாங்கிறீங்க. அழகான குட்டியா இருக்கீங்க. செம்மையா இருக்கு. ஆனா இது வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 19,000 சொன்னாங்க. 17,500 வாங்கி ஜோடி 19,000 சொல்லி 17,500 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இப்ப ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கா? வீட்டுல கொலை கிடக்குன்னு வளர்க்கறது. ஓ, வீட்டுல கொலை கிடக்கு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? வாங்கி இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துருக்கீங்க. ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு. வாங்கிருக்கீங்க இருக்கு பாருங்க. அழகான குட்டியா இருக்கு. ரெண்டுமே கிடாமரி. என்ன செம்மையா இருக்கு. இது எத்தனை மாசம் இருக்குன்னு? என்ன 6-7 மாசம் இருக்கும். ரெண்டு குட்டி அழகா இருக்கு. வளர்த்து சேல்ஸ் வித்துருவீங்களா இல்ல பயன்பாட்டுக்கு வச்சுக்கீங்களா? சரி, அப்ப உள்ள சூழ்நிலை பார்த்து வச்சுருவீங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? மாயக்கண்ணன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராயகிரில இருந்து வர்றீங்க. பாருங்க நம்ம திருவேங்கட மாட்டு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களானே? அழகான கிடாமரி வாங்கிருக்கீங்க. பாருங்க ரெண்டு கிடாமரி. என்னண்ணே அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. ரெண்டு ஜம்முன்னு தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. என்ன ரெண்டு ஒண்ணு போல இருக்குண்ணே. ஒரு தாய் குட்டியானே? ஒரு தாய் கிடாமரி. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. நான் கருத்து குட்டியா வாங்கிருக்கீங்க. சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? ரெண்டு ஜோடி 17 ரூபா சொன்னாங்க. எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல என்ன ஆடு வளர்ப்புக்கு வாங்கிருக்கீங்களா இல்ல வளர்ப்புக்கு? வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. குட்டினா இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குன்னு? இது 3 மாசம் குட்டி. அழகா இருக்கு. அப்ப எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா வீட்டுல? இல்ல வீட்டுல வளர்க்கல. இதான் முதல்ல கேட்டாங்க. சரி, அவங்களுக்கா வாங்கிருக்கீங்க? ஆசையா வாங்கிருக்கீங்க? சின்ன பையங்க கேட்டாங்கிறதுக்காக ஆசையா வாங்கிருக்கீங்க. வளர்க்கறதுக்காக குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான செம்மையான இருக்கு. ரெண்டு ஒரு தாய் குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஒண்ணு போல ரெண்டு குட்டி அழகான அடிப்புள்ளியா டக்கரா இருக்குங்க. தூக்கலா கருத்து குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம திருவேங்கட ஆடு சந்தையில செம்மையா இருக்குங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என்ன பேருண்ணே? கார்மேகம். நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கார்மேகம் அம்மையபுரம். அம்மையபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருவேங்கட ஆடு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களாண்ணே? கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடாமரி. நல்ல கலரா வாங்கிருக்கீங்கண்ணே. நல்ல கலர் குட்டி பாருங்க. வெள்ளை மரல கருப்பு கலர்ல வெள்ளை மரம் போட்டு குட்டி. அழகான குட்டி. நல்ல இளங்குட்டி கிடாமரி வாங்கிருக்கீங்க. ஜாமுன் இருக்குண்ணே. என்ன எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 8,000. எவ்வளவு சொன்னாங்க? 7,500. 8,000 ரூபாய் சொல்லி 7,500 7,500 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. ஆனா இது வந்து ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு வந்து வளர்த்து வைக்கிறதுக்கு. ஆமா, வளர்த்து வச்சீங்க. இப்ப எத்தனை மாசத்துல வளர்த்து நீங்க பெரிய குட்டியா வைப்பீங்க? 5 மாசம் வளர்ப்பீங்க. 5 மாசம் வளர்த்து வித்துருவீங்க. வித்துக்கினா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விற்கிற அளவுக்கு. அப்ப ஆடு வளர்க்குறீங்கன்னா வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? ஆடு கிடக்கு. அப்ப அதுக்கு தீவனம் எல்லாம் எப்படி போடுறீங்க? புல்லு மேய்ச்சல் மரம் அந்த மாதிரி அப்படி தீவனங்கள் போடுறீங்க.
அப்ப எத்தனை குட்டி வளர்ப்பீங்க வீட்டுல? 5 கிட்ட இருக்கு. 5 இருக்கு. அழகான குட்டி. நம்ம திருவேங்கட சொந்தல நல்லா தேடி பிடிச்சு ஒரு நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்ல கலரான குட்டியா இருக்கு, அருமையா இருக்கு. இது மாசம் எத்தனை மாசம் இருக்குண்ணே? மாசம்னா 5 மாசம். 5 மாதம் சூட்டி அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. சூப்பரான அழகான குட்டியா வாங்கியிருக்காரு அண்ணன், நம்ம கார்மிக் அண்ணன். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? வெள்ளை கணேஷ். வெள்ளை கணேஷ். வெள்ளை கணேஷ். தென்பலை. தென்மலை மேற்க நம்ம சங்கர்கோவில் பக்கத்துலயா? ஓ, இப்ப கலிங்கப்பட்டில இருந்து 10 கிலோமீட்டர். நம்ம திருவேங்கட சந்தையில வந்து கிடாமரி வாங்கிருக்கீங்களாண்ணே? கிடாமரி என்னண்ணே அழகா இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. நம்ம வெள்ளை மரப்பட்டு கிடாமரி ரெண்டுமே கிடாமரி சேமா ஒண்ணு போல இருக்குங்க. 2 குட்டி ஒண்ணு போல தேடி பிடிச்சு அழகா வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்த்து வைக்கிறதுக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இது ஆடு ரகம் என்ன ரகம்? கன்னியாடு. கன்னியாடு வந்து பாத்தீங்கன்னா திருவேங்கட சந்தைக்கு மட்டும் தானே கன்னியாடு. சரி. பாத்தீங்கன்னா அப்படின்னா கொடியாடு, மயிலம்பாடி ஆடு, பொட்டாடு அந்த மாதிரி வரும். வெள்ளாடு மட்டும் தானே வரும், செம்பரி வராது. இங்க வந்து திருவேங்கட சந்தையில வந்து ரெண்டுமே 2 குட்டியுமே ஒரே தாய் குட்டி. 2 கிடாமரி ஒரே தாய் குட்டி, அழகான குட்டி. நம்ம திருவேங்கட சந்தை வந்து கன்னியாட்டுக்கு ஃபேமஸுங்க. நம்ம இங்க சுத்தி ஏரியா வந்து நம்ம எட்டியாபுரம் சந்தைக்கு வந்து கொடியாடு ஃபேமஸ் மாதிரி இங்க திருவேங்கட சந்தை வந்து கன்னியாடு ஃபேமஸ். அழகா இருக்குங்க, செம்மையா இருக்கு. வாங்க முடியும், ரொம்ப கடவுள். அப்படியே இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 21,500. 21,500 வாங்கிருக்கீங்க. பேட்டை இருக்கு. ஆமா, அப்ப இதை விட அதிகமா என்ன சொன்னாங்களோ, எவ்வளவு சொன்னாங்களோ? சம்சாரி கொடுக்கறது அதிகமா தான் கொடுக்காங்க. சரி, இப்ப சில குட்டி எடுத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கறி விழுந்தான் பாக்காங்க. வளர்ப்புக்கு எல்லாமே இடம் தான் பாக்காங்க. பிறந்த குட்டிக்கு வந்து ரேட் அதிகம். சரி சரி சரி, அழகா இருக்கு. நெருங்கி வாங்க முடியல. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. வியாபாரிகள் சம்சாரி கொடுக்கறது அதிகமான விலை தான் கொடுக்குறாங்க. சரி சரிண்ணே. கறி 1000 ரூபாய்க்கு மேல போச்சு. ஆமா பாருங்க, திருவேங்கட ஆட்டு சொன்னாங்க. தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்துல கீழே திருவேங்கட ஆட்டு சொன்னாங்க. இது வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். காலையில சுமார் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு 8-9 மணி வரைக்கும் நடக்குங்க. கன்னியாடு ஃபேமஸ்ங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சீனிப்பாண்டி. நம்ம எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? தலவம்பட்டியில இருந்து இருக்கீங்க. நம்ம திருவேங்கடம் பள்ளி திருவேங்கடம் பக்கத்துல திருவேங்கடம் பக்கத்துல தலவம்பட்டியில இருந்து இருக்கீங்க. நம்ம சூப்பரான கிடா கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம திருவேங்கடம் சந்தைக்கு ஒரு கிடா மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. கிடா ஜம்முன்னு இருக்கு பாருங்க, நல்லா அழகான கிடா. பின்னாடி செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா இது என்ன விலை சொல்றீங்க? 37 ரூபா சொல்றீங்க. எது கேள்வி? 33 ரூபாய் வரை கேக்குறாங்க. கூட கொஞ்சம் வந்தா 35 தான் முடிச்சலாம் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு பாருங்க. இது என்ன ரகம்? என்ன ரகம் கிடாவில? கன்னி கிடா, கன்னி கிடா அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இது வந்து நீங்க பல்லு எதுவும் போட்டுருக்கா? பல்லு 6 பல்லு கடா, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. 3 வயசு குட்டி அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இது என்ன இடம்னா எவ்வளவு இருக்குன்னு? இடம்னா எவ்வளவு வரும்? 40 கிலோ வரும் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா அடி புளியா இருக்குங்க. நம்ம கருத்த கிடா கன்னியாடு, நம்ம திருவேங்கட ஆட்டு சந்தையில வந்த கிடால பெரிய கிடா, செம்மையா இருக்குங்க. அழகா ஜம்முன்னு நல்லா வாட்ட சாட்டமா நீட்டு போக்கான கிடாமங்க. சூப்பரான கடா இருக்கு. வாங்க, அப்புறம் அண்ணன் வந்திருக்கேன் பாருங்க, வியாபாரி. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. தம்பி ஆடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம திருவேங்கட ஆடு சந்தைக்கு. அழகான குட்டி தம்பி. இதெல்லாம் குட்டி என்ன ரகம்? நாட்டாடு குட்டி. குட்டிக்குள்ள கொடியாடு நாட்டாடு எல்லாம் இருக்கு. எத்தனை குட்டி இருக்கு உள்ள? 11 குட்டி இருக்கு. 11 கிடாமரி, எல்லாமே கிடாமரி. எல்லாம் குட்டியா இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு பாருங்க, நல்ல கிடாவா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. அழகான குட்டிகளா வச்சிருக்கீங்க, செம்மையா இருக்கு. ஆடு எது விற்பனை ஆயிடுச்சு இன்னைக்கு? இன்னும் வைக்கல. என்ன அப்ப 11 எப்படி சொல்றீங்க ரேட்? குட்டியை பொறுத்து என்ன? குட்டியை பொறுத்து நல்லா பாருங்க. வெள்ளை மரப்பட்டு குட்டிலாம் இருக்கு பாருங்க, அழகான குட்டி பாருங்க. அது மரப்பட்டு வெள்ளை மரம். நம்ம மரத்தோணி, கலிங்கப்பட்டியில இருந்து மரத்தோணி. தம்பி உங்க பேர்? ராம்குமார். பாருங்க, நல்ல கலரான குட்டிங்க. நம்ம திருவேங்கட ஆடு ஒரு 3 மாசம் குட்டி தான் இருக்கும். எல்லாம் குட்டி நல்ல குட்டிகளா வச்சுக்கோங்க பாருங்க, செம்மையா இருக்கு. அப்புறங்க கரும்பாறு குட்டி பாருங்க, நல்லா அழகா இருக்கு. செவ்வாழை இருக்கு. பாருங்க ஒத்த மர குட்டிலாம் இருக்கு பாருங்க. மரக்குட்டி 2 மரம் இருக்குங்க, 2 பக்கம் இருக்கு. சும்மா சூப்பரான இருக்கு. அப்புறம் இங்க போராடுங்க, நம்ம கரும்போராடு நிறைய இருக்கு. நம்ம கொடியாட்டு குட்டியில கரும்போராடு ஒரு 7-8 குட்டி இருக்குங்க. 7-8 கிடா மாதிரி இருக்கு. எல்லாம் சும்மா நல்ல கலரா இருக்கு. கரும்போராடு, புளியம்போராடு, போராடு அப்படிம்பாங்க. செம்மையா இருக்குங்க. நம்ம கொடியாட்டு குட்டி தாங்க, எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி. நம்ம திருவேங்கட சந்தையில வச்சிருக்காங்க. ஒரு 10 கிடா மாதிரி இருக்குங்க உள்ள.
3, 6, 8 கடா இருக்கு, 8, 9 கடா இருக்குங்க உள்ள. நல்ல ஒரு எல்லாமே ஒரு 8 மாசம் 10 மாசம் ஒரு வயசுக்குள்ள குட்டியா இருக்கும் கிடாவா இருக்குங்க. அழகான கிடா. நம்ம திருவிழா சித்திரை வைகாசி மாசம் வந்ததுனால திருவிழா வந்துருச்சு, அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சித்திரை மாசம் வைகாசி மாசமும் வந்து திருவிழாவுக்காக குட்டிகளை நிறைய மக்கள் வாங்குவாங்க, கோவில் நேர்த்திக்கடைக்காக வாங்குவாங்க. அதனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். செமையா இருக்கு பாருங்க. நம்ம கலிங்கப்பட்டில இருந்து அண்ணன் கொண்டு வந்த ஆடுகள் கிடா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. அதுல பாருங்க ஒரு கிடா பாருங்க வெள்ளை மரப்பட்டு. அப்புறம் பாருங்க இது ஒரு போர் நம்ம புளியம்போர் ஆடு, கருத்து குட்டிகள் பாருங்க. இது ஒரு 10 கிடா மாதிரிலாம் வச்சிருக்காரு, ஏன்னா இளங்குட்டியா வச்சிருக்காரு. நல்ல ஒரு 6 மாசத்துல இருந்து 10 மாசம் கிடா மாதிரி தான் பாருங்க. இங்க ஒரு ஆடுங்க, இங்க ஒரு ஆடு அண்ணன் கையில பிடிச்சிருக்காரு. 22,000 கிடா மாதிரியா? கிடாதானா? கிடா ஆள கிடா ஜாம். இந்த கிடா 22 ரூபா சொல்றாங்க. என்ன விலைக்கு நீங்க கேட்டீங்க? நாங்க 16 ரூபாய்க்கு கேட்டோம். 16 ரூபாய்க்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி சரி, 22 ரூபாய் சொல்றாங்க. 22 ரூபா ஜாமுன் இருக்கு. வாங்க, எங்க வந்திருக்கீங்க? வயலுமிட்டா. அது எங்க இருக்கு? கரிவளத்துக்கு மேற்க. கரிவளத்துக்கு மேற்க இருந்து அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருவங்கட அரசனைக்கு இடம் இன்னும் அமையல. சரி சரி, பாத்துக்கிட்டே நிக்கிறோம். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி சரி. அப்ப சந்தைக்கு எப்ப வந்தீங்க? 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்தீங்க. மணி 7 மணி மேல ஆச்சு. 6 மணி அது பாத்துக்கிட்டே நிக்க கிடைக்க மாட்டேங்குது. சரி, அது பேரு பாருங்க. இங்க ஆடுங்க 3 ஆடு, பெரிய ஆடு, ஒரு வெள்ளை மர 2 வெள்ளை மர போட்ட ஆடு இருக்குங்க, 2 குட்டி இருக்குங்க உள்ள. 3 ஆடு இருக்கு. நம்ம திருவங்கட ஆடு சொந்தங்க. இது பெரிய ஆடா இருக்குங்க. அப்புறம் 2 அதுல அடுத்த 2 ஆடு இருக்கு, அதுல ஒரு 2 குட்டி இருக்குங்க உள்ள. ஒரு நல்ல ஆடு, சரியான ஆடா இருக்கு. நல்ல மரியம், அழகான மரியா இருக்குங்க. ஜாமுன் இருக்கு, பெரிய குட்டியா இருக்குங்க. ஆடோட 2 குட்டி இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. ஆடு கருத்த ஆடுங்க, சூப்பரா இருக்கு. 2 குட்டி நல்லா வளர்த்துருங்க. இந்த ஆடு பெரிய குட்டியா இருக்குங்க. எப்படி குட்டி ஒரு 4-5 மாசம் இருக்கும். செம்மையான ஆடு, நல்லா செம்மையா இருக்குங்க. சின்ன குட்டி இளங்குட்டிகளா இருக்கு. நம்ம பாருங்க, இல்ல ஆடு குட்டி நிறைய இருக்குங்க. கிடாமரி இந்த இடத்துல ஒரு 15-20 ஆடு மேல இருக்குங்க. குட்டியோட நிறைய குட்டியோட ஆடுகள் இருக்கு. இங்க வந்து ஆடு குட்டிலாம் இருக்குங்க. ஆடுகள் அதாவது பெட்டை மாதிரி பொன்மரிப்பாங்க, பொட்டை பெண்மரி வச்சிருக்காங்க. குட்டி இருக்கு பாருங்க. இங்க ஒரு 6-5 ஆடு இருக்கு, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. கரும்போர் குட்டிகளுங்க. அப்புறம் மரி இருக்குங்க, அதுவும் கரும்போர் குட்டி இருக்கு. செவ்வாழர் இருக்கு, அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. அப்புறம் பாருங்க இங்க வெள்ளாட்டு குட்டிங்க, அழகான குட்டியா இருக்கு, சின்ன இளங்குட்டியா இருக்கு. இங்க ஒரு ஆடுங்க, 2 குட்டிங்க, 2 குட்டி. ஒரு தாயாடு வச்சிருக்காங்க, 2 குட்டி ஆட்டு குட்டி இருக்காங்க. நம்ம திருவங்கட ஆட சதிங்க வந்து இப்பதான் வந்திருக்குங்க. வண்டி ஆட்டோல வந்து இறக்கிருக்காங்க. கிடாமரிங்க, ஒரு கருத்த கிடாமரி, 2மே கிடா தானுங்க. அழகா இருக்குது, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு கருத்த குட்டி, கருத்த கிடா. இல்ல அது ஒரு பெண்மரிங்க. சிறுசு வந்து சின்னது பெண்மரி, பெருசு வந்து கிடாமரிங்க. அழகா காயடிக்காத கிடாமரம், கிடா காக்கடா அப்படிம்பாங்க. அழகான குட்டிங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான கலர் பாருங்க. நம்ம சந்தைக்கு வந்த ஆடுல ஒரு வித்தியாசமான கிடாமரிங்க, செம்மையா இருக்கு. பல்லு இப்பதான் போட்ட குட்டி, இளங்குட்டி.